என்ன பாட்டியா எழுதி வச்சிருக்கீங்க? என்னையா இப்படி பாடி வச்சிருக்கீங்க? மாரி செல்வராஜ், அறிவு, ரெண்டு பேரும் என்ன மாதிரியான பாட்டு எழுதி வச்சிருக்காங்க? கேட்கும்போதே அப்படியே உள்ளுக்குள்ளே ஏதோ புல்லரிக்குதியா. அதுவும் இந்த பின்னணி இசையோடு வரும்போது சொல்லவே வேணாம்யா, சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு பாட்டு என்னுடைய வாழ்நாளில் இதுவரைக்கும் நான் கேட்கல. அப்படி ஒரு பாட்டு. அப்படியே இந்த பாட்டு யாருக்கு அப்படின்னா, இந்த பாட்டு யாருக்கு தெரியுமா? அடிபட்டு மிதிப்பட்டு எந்திரிச்சு ஓட முடியாமல், வாழ்க்கையில் எந்திரிச்சு ஓட முடியாமல் தயங்கி இருக்கிறான் பாருங்க வாழ்க்கையில். அவன் இந்த பாட்டை கேட்டானா கண்டிப்பாக வாழ்க்கையில் எந்திரிச்சு ஓடுவான். அப்படி ஒரு பாட்டு, சரியான பாட்டுங்க. அதுவும் வரிகள் இருக்கக்கூடிய அந்த வரிகள் எல்லாமே வேறு லெவல் தான், சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அப்படி ஒரு பாட்டை இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் அறிவு பாடகர் அறிவு அவர்களும் ரொம்ப அற்புதமாக இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. இந்த பாடலை பாடினது யார் அப்படின்னா, அறிவும் பாடகர் அறிவும் வேடன், பாடகர் வேடன் அவரும் சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. இந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் புல் அரிக்குதுங்க. ஏதோ ஒரு வகையில் நம்மளை அப்படியே உற்சாகத்துக்கு கொண்டுக்கிட்டு போகுது. வாழ்க்கையில் இன்னும் நீ ஓட வேண்டிய தூரம் ரொம்ப தொலைவு இருக்குது அப்படின்னு சொல்லுது இந்த பாட்டு. அப்படி சொல்லுது நம்மளை, இன்னமும் ஓடு, நீ ஓடிக்கிட்டே இருக்கு, உனக்கான எல்லை வர்ற வரைக்கும் நீ ஓடு, உனக்கான இலக்கு அடையிற வரைக்கும் நீ ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. இந்த பாட்டில் சொல்லக்கூடிய வரிகள் என்ன அப்படிங்கிறத அப்படியே பார்த்துருவோம். இந்த வரிகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த காணொலியை தொடர்ந்து கேளுங்க, முடிகிற வரைக்கும் இந்த காணொலியை நீங்கள் கேளுங்க. இதில் உள்ள வரிகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. முதல்ல எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள், அந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள். அத்திவான காட்டுக்குள்ள ஒத்தையில போறவனே, அச்சம் ஏதும் தேவையில்லை ஓடுடா. வரியை பாருங்க, அப்படியே புல் அரிக்குது பாருங்க. அத்திவான காட்டுக்குள்ள ஒத்தையில போறவனே, அச்சம் ஏதும் தேவையில்லை ஓடுடா. அடுத்த வரி போடுறாங்க பாருங்க. உச்சி பாறை மேட்டு மேலே கொட்டி வச்ச கூட்டுக்குள்ள முட்டி மோதி முன்னேறு நீ மாடண்டா. உச்சி பாறை மேட்டு மேலே கொட்டி வச்ச கூட்டுக்குள்ள முட்டி மோதி முன்னேறு நீ மாடண்டா. கனவை மறைச்சிட படையில்லடா, கண்ணுக்கு தெரிவது தடையில்லடா. திமிரும் திமிழுக்கும் பகை இல்லடா, பயந்த உடலுக்கு உயிர் இல்லடா. கிளம்புடா, இனி கலங்காத, பாயிடா, இனி பதுங்காத. தேடுடா, நீ தயங்காத, விளையாடுடா, நீ அடங்காத. எப்படிப்பட்ட வரிகள் பாருங்களேன், அப்படியே நச்சு நச்சுன்னு இருக்குல்ல. இந்த வரியை கேட்கும்போது ஒரு மனுஷனால் எப்படிங்க அப்படி உற்சாகமாக இல்லாமல் இருக்க முடியும்? அப்படிப்பட்ட வரி. அடைச்சி வச்ச கூண்டு இப்போ திறக்குது, தோல் கிழிஞ்சி என்ன பட்டாம்பூச்சி பறக்குது. வான் உயரம் என்ன யாரு இப்போ அளப்பது. நீ பிறந்து வந்த ஏக்கம் இங்கே, ஏக்கம் இங்கே, ஏக்கம் இங்கே பறப்பது. ஒரு 3 தடவை ஏக்கம் ஏக்கம்னே போடுறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து ஆரம்பிக்குது. அத்துவான காட்டுக்குள்ள ஒத்தையில போகையில் அச்சம் ஏதும் தேவையில்லை ஓடுடா. அடுத்த வரி ரெக்க 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 ரெக்கன்னு ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 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 பட்டாம்பூச்சிக்கு, ஒரு பறவைக்கு என்ன தேவை? வானத்தில் பறக்கிறதுக்கு மெயினாக ரெக்கை தேவை. அந்த ரெக்கை இருந்தால் தான் அது உயர உயர பறக்க முடியும். அதுபோல தான் ஒரு மனிதனுக்கும் இங்கே ரெக்கைன்னு சொல்கிறது நான் எப்படி பார்க்குறேன்னா, முயற்சின்னு பார்க்குறேன். இந்த முயற்சியை நீ விடாமல் கையில் எடுத்தீன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறதாகத்தான் இந்த வார்த்தையை நான் பார்க்குறேன். அடுத்து வரி சொல்கிறாங்க பாருங்கள். ஏ மண்ணை விட்டு மரத்தை விட்டு வானத்துக்கு நீ பறக்க. ரெக்கை 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 ரொம்ப அவசியம். ஏ வயலை விட்டு வரப்பை விட்டு வானத்துக்கு நீ பறக்க. ரெக்கை ரெக்கை ரெக்கை. ஏ பகையை விட்டு பழைய விட்டு வானத்துக்கு நீ பறக்க. ரெக்கை ரெக்கை ரெக்கை.
ஏ இருளை விட்டு ஒளியை விட்டு வானத்துக்கு நீ பறக்க. ரெக்கை ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் உயரணும்னா முயற்சி ரொம்ப முக்கியம். அந்த முயற்சி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாது. அடக்கிறவன் அடக்கிக்கிட்டே தான் இருப்பான், ஒடுக்கிறவன் ஒடுக்கிக்கிட்டே தான் இருப்பான். என்னைக்கு இதிலேருந்து திமிரி மேலே வர்றோமோ அந்த மேலே வந்து நம்மளுடைய இலக்கு எதுவோ அதை அடையணும். ரொம்ப அற்புதமான பாடல் வரிகளுங்க. அடுத்த வரியில் சொல்கிறத பாருங்கள். ஹே உன்னைத்தான் வாடா, உனக்கு காளமாடன் கதை சொல்கிறேன் வாடா. ஹே உன்னைத்தான் வாடா, ஒரு கொம்பு மாடன் கதை சொல்கிறேன் வாடா. ஏய் வாடா, உன்னைத்தான் புழுதி கிளப்பிக்கிட்டு உன் மண்ணைத்தான் பூசிக்கிட்டு வா. முன்னைத்தான் திமிழ் சிலிப்பிக்கிட்டு வாடா, முன்னைத்தான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில் சொல்கிறாங்க பாருங்கள். காட்டு யானைக்கு ஒரு பாதை. நான் அற்புதமான வரிங்க இது. எனக்கு இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காட்டு யானைக்கு ஒரு பாதை, உன் கால்கள் தேடட்டும் புது பாதை. பூமி சுத்துது உனக்காக, புகுந்து புறப்படு புயலாக. போ மறைச்சி நிற்கும் மலையெல்லாம் துளைச்சிட்டு நீ ஒளிச்சு வச்ச வெளிச்சத்தில் எடுத்துட்டு வா. திறக்கும் அந்த வாசல் வழி தொடங்கட்டும் போர். நடக்க இங்க வாயில் எல்லாம் தீ பிடிக்க எரியட்டும். அத்துவான காட்டுக்குள்ள ஒத்தையில போறவனே அச்சம் ஏதும் தேவையில்லை ஓடுடா. உச்சி பாறை மேட்டு மேலே கொட்டி வச்ச கூட்டுக்குள்ள முட்டி மோதி முன்னேறு நீ மாடண்டா. எப்படிப்பட்ட வரிகள் பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்கணும் போல இருக்கு. உண்மையாக சொல்கிறேன், இந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க, நம்மளால் இப்படி முன்னேற முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்னொன்று சாதியால் அடங்கி கிடக்கிறவங்க, ஒடுக்கப்படுறவங்க, இப்படிப்பட்ட நபர்கள் இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த பாடலை நீங்கள் கேளுங்க. ரொம்ப அற்புதமான பாட்டு. அதுவும் பாட்டில் பைசன் காளமாடன் அப்படிங்கிற அந்த படம் வெளிவரப்போகுது. தீபாவளிக்கு வெளிவந்துடும். ஆனால் அந்த படத்தில் இப்போ பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் பாட்டு தீ கொளுத்தி அப்படிங்கிற பாடல் வெளியிட்டாங்க. ரொம்ப அற்புதமான பாட்டு. ஒரு காதலால் ஒரு காதலன் வருந்தி பாடுவதாக, அந்த பெண்ணுக்கு வேறு ஒரு இடத்துல திருமணமானதை நினைத்து இவன் பாடுவதாக ஒரு பாட்டு. ரொம்ப அழுக வச்சார் அந்த பாட்டில். அப்படி அழுக வச்சவர் இந்த பாட்டில் எப்படி எந்திரிச்சு ஓடுடா, அதையே நினச்சிக்கிட்டு இருக்காத, வேகமாக ஓடு. வாழ்க்கையில் நீ வேகமாக ஓடணும். வேகமாக ஓடும்போது தான் உனக்கான இலக்கை நீ சரியாக அடைய முடியும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். நீ அடுத்த பாட்டு என்னத்தை சொல்ல போகிறாங்கன்னு தெரியலை. ரொம்ப அற்புதமான படைப்பு. இந்த பாடல் உண்மையாகவே ரொம்ப நேர்த்தியாக எழுதியிருக்கிறாங்க. இந்த பாட்டு இப்படி வந்திருக்கு. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இப்படித்தான் ரொம்ப அப்படியே கடுமையான வார்த்தைகளை போட்டு, அதாவது ஆங்கிலேயர்கள் இங்கே அடிமை செய்த அந்த காலகட்டத்தில் அவர்களை எதிர்த்து ரொம்ப அற்புதமாக ஒரு பாடல் எழுதியிருப்பார். அப்படியே உணர்ச்சியாக இருக்கும். கொலை வாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே, குகை வாழ் ஒரு புலியே உயர் குண மேவிய தமிழா, தலையாகிய அறமே புரி சர்நீதி உதவுவாய், சமமே பொருள் ஜனநாயகம் எனவே முரசறைவாய், இல்லையே உணவில்லையே எனும் எளிமை இனிமேல் இல்லை எனவே முரசறைவாய். இந்த பாடல் வரிகளையும் இதையும் படிக்கும்போது அப்படி ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகுது. அந்த உணர்ச்சி, அந்த உற்சாகம், அந்த ஒரு வகையான அந்த தாக்கம், அந்த மோட்டிவேஷன், அப்படி எல்லாமே ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகுது. அப்படிப்பட்ட பாடல்களை எழுதிய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் அறிவு அவர்களுக்கும் இந்த பாடலை பாடிய வேடன், அவர் என்ன மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு பாடகராக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் வேடன். முதலாக தமிழில் கொடுக்குற பாட்டு இந்த பாட்டு தான். அவர் பாடுற முதல் தமிழ் பாட்டு இந்த பாட்டு தான். ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறாரு. மிகச்சிறப்பாக இந்த பாடல் வந்திருக்கு. இந்த பாடலை கேட்குற போது ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் துவண்டு விடாமல் எந்திரிச்சு ஓடக்கூடிய அளவுக்கு இந்த பாடல்களை அவர்கள் படைத்திருக்கிறார்கள். மூவருக்குமே வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும். அப்படி அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும், நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலில் இணைந்திருக்கக்கூடிய
நேர்கள் அத்தனை பேருடைய சார்பாகவும் அந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.